தூய்மையாக நடத்துங்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள். இல்லையே இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இப்ப சத்யநாராயண் நீதியரசர் சத்யநாராயண் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதை பற்றி யார் பேசுவா? நம்மை தவிர வேற யாராவது பேசுறாங்களா? நம்மை தவிர வேற யாராவது எந்த கட்சி எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் பேசுறாங்களா? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணும்னு பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க. எத்தனை முறை போராட்டம். நேற்று வேலூர்ல பேசின தடுப்பணை கட்டணும். அங்க அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி நான் பெருமையா பேசினேன், நல்லாதான் பேசுறேன். இன்னைக்கு அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஒரு விளக்கம். என்ன விளக்கம்? நான் கலைஞர் காலத்திலிருந்து இருக்கிறவன், நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன், எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்டது, பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம் இப்ப இருக்கிற 4.5 ஆண்டு காலத்துல பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள்? நீங்க அறிவிப்பு அது வேற. திமுக அறிவிப்பா தான் இருக்கும், அது எதுவுமே திட்டமா வராது. அறிவிப்பு. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். 5 தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார். அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில், அது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தடுப்பணைகள் எல்லாம் 5 விழுக்காடு, 10, 15, 20 இவ்வளவுதான். அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள் நான் சொல்றேன். நான் அவரை தப்பா நான் சொல்லல. நான் கேட்கிறது, எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது? ஒண்ணு கூட கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்கல்ல 67 இருந்து ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க, 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்தில் எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கிறீங்க? நீங்க ஒண்ணு கூட முடிக்கல. இப்ப இல்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 3 கட்டியிருக்கிறாங்க, செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில். அதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம். ஏன் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் இதெல்லாம் சரி. நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்கியா போராடணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு? இந்த நீர் மேலாண்மை, இந்த நீரை சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்கு? அதுதான் நாங்க சொல்லிதான் நீங்க பண்ணணுமா? கேட்டா நாங்கள் திமுக 1949 இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படி எல்லாம் பேர்லாம் சொல்றீங்களே, ஏன் இது கட்ட முடியாதா?